வாங்க இன்றைக்கி பன்னீர் ஸ்டஃப்டு சப்பாத்தி எப்படி பண்ணாலும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான பன்னீர் நான் வீட்டிலே செஞ்சேங்க. அதே மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை கடையில் வாங்குறதாலும் வாங்கிக்கோங்க. கடாயை வைங்க, எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு ஜீரகம் போடுங்க. நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயம் போடுங்க. போட்டு வதக்கிட்டு பச்சை மிளகாய் தேவையான அளவு கீரி போட்டு நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி எல்லாம் பொடியாக நறுக்கி போடுங்க. அதையும் நல்லா வதக்கிட்டு மேலே உப்பு போடுங்க. உப்பு போட்டுட்டு கேப்சிகத்தை நல்லா பொடியாக நறுக்கி போடுங்க. நல்லா நறுக்கி அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க. மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அந்த பன்னீர் இருக்கு இல்லைங்களா, அது நல்லா பொடி நல்லா உதுத்து அதில் போடுங்க. போட்டு எல்லாம் ஒன்றா கிளறிட்டு உப்பு காரம்லாம் சரி பார்த்துட்டு மேலே கொத்தமல்லி தலையை தூக்கி போட்டு எல்லாம் கிளறி இறக்கி ஆற வச்சுருங்க. சப்பாத்தி மாவை உருண்டை எப்போது சப்பாத்தி எவ்வளோ தேவையோ அதை எடுத்துட்டு அந்த தேய்ச்சிட்டு அந்த நடுவில் அந்த பூரணத்தை வச்சு 4ஆக மடிக்கணும். இந்த பக்கமும் மடித்து இந்த பக்கம் மடித்து மேலே மடித்து கீழேயும் மடித்து வச்சுட்டு அழகாக தோசைக்கல்லில் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள்.